உங்களை தேடி வரும் ஞாயிறு சிந்தனை. இறைவார்த்தை இல்லந்தோறும் நாளும் கேட்க உள்ளம் மாறும். Mercy of God தமிழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நமது தாய் திருச்சபையோடு இணைந்து நாம் ஆண்டின் பொது காலத்தின் 6வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகிறோம். பிரியமானவர்களே, கடந்த வாரம் இந்த 5வது வார ஞாயிற்றுக்கிழமையுடைய நற்செய்தியிலே நான் தவறுதலாக 4வது பொது காலத்தின் 4வது வாரம் என்று சொல்லியிருப்பேன். அதை நல்ல உள்ளம் கொண்ட ஒரு நண்பர் அந்த யூடியூப் வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். ஃபாதர், 4வது வாரம் இல்லை, இது 5வது வாரம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த நண்பருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அதுக்கு முந்தின வாரம் நம்ம வந்து இயேசுனுடைய கோயிலில் காணிக்கை ஒப்பு கொடுத்த அந்த திருவிழா கொண்டாடுறதுனால நான் கொஞ்சம் அப்படியே கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். இருந்தாலும் அந்த தவறுதலுக்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வாரம் 5வது ஞாயிற்றுக்கிழமை, இன்று வந்து நம்ம 6வது பொது காலத்தின் 6வது ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, இன்று வாசகங்கள் அனைத்துமே, முதல் வாசகமாகவும் சரி, 2வது வாசகம், இன்றைய நற்செய்தி வாசகம், இன்று இந்த 3 வாசகங்களுமே ஆண்டவர் நமக்கு ஒரு சில அறிவுரைகளை சொல்லுகின்ற ஒரு வாசகங்களாக அமைகிறது. அறிவுரைனாவே நமக்கு கொஞ்சம் பிடிக்காத ஒன்று. மனிதர்களுக்கு, நமக்கு யாருக்குமே அறிவுரை அப்படின்னா பிடிக்காது. ஏன்னா அறிவுரை வந்து யாருமே ஒருத்தவங்களுக்கு மற்றவர்களுக்கு ஈஸியாக எந்த ஒரு செலவுமே இல்லாமல் கடனாக இல்லை ஃப்ரீயாக தர ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அறிவுரை. யாராவது ஒருத்தன் அப்படியே வழியில் நடந்து போகிறான்னா, ஏடா அப்படி நடக்கிற, அப்போல்லாம் நடக்காதரா, இப்படி இருறா அப்படி இருறாம்போம் இல்லையா? இல்லை ஒருத்தவங்க யாராவது படிக்கிற ஒரு பையனை பார்த்தா, என்னடா நல்லா படிக்கணும் தெரியுதா, நல்லா படித்து டாக்டர் ஆகு, நல்லா படித்து இன்ஜினியர் ஆகு, போலீஸ் ஆகு, வக்கீல் ஆகு அப்படின்னு அறிவுரை சொல்லுவோம். இல்லை ஒருத்தவங்க யாராவது பொண்ணு போகிறாங்க வராங்கன்னா, என்ன பொண்ணு இப்படி இருக்கிற, நல்லா பண்ணு, நல்லா ட்ரெஸ் பண்ணு, நல்லா அழகா இரு, நல்லா பண்ணு அப்படின்னு ஒரு இதை சொல்லுவோம். இல்லை ஒரு வாழ்க்கையில் எவனாவது ஒருத்தன் அப்படியே நொடிஞ்சு போயிருக்கிறான்னா, ஏன்டா அப்படி இருக்கிற, இப்படி பண்ண வேண்டியதாண்டா, அப்படி பண்ண வேண்டியதாண்டான்னு சொல்லிட்டு, பிரியமானவர்களே, நம்ம வந்து அறிவுரைகளை வந்து நம்ம அதிகம் ஃப்ரீயாக கொடுப்போம். அதுதான் ஈஸியாக கொடுப்போம். ஆனால் பாருங்கள், இந்த விஷயத்தை நம்ம ஈஸியாக கொடுக்குறோம், ஆனால் அதை வாங்கிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப தயங்குவோம். அது யாருக்கும் பிடிக்கிறதில்ல. யாராவது நமக்கு அறிவுரை சொன்னாங்கன்னா அது பிடிக்கவே பிடிக்காது. என்ன ஒரு பெரிய இதாக இருக்கிறாரு, இவர் நமக்கு அறிவுரை சொல்கிறாரு இல்லையா? யாராவது ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, என்னடா எப்படி போய்ட்டுருக்குது, பார்த்து நல்லா படுறா, ஒழுங்காடுறா அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அது பிடிக்காது. இவன் யார் நமக்கு சொல்கிறது, இவன் யோக்கியமா, அவனை பற்றி தெரியாதா, அவன் குடும்பம் எப்படின்னு தெரியாதா, அவன் குடும்பத்தில் இருக்கலாம் எப்படின்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரைகள் அப்படின்னாவே நமக்கு வந்து ஒரு பிடிக்காத ஒன்றா இருக்குது. ஆனால் பாருங்கள் பிரியமானவர்களே, அது மனிதர்களுடைய இயல்பாகவே மாறிடுச்சு. அறிவுரைகள் பிடிக்காதவர்களாகவே நம்ம இருக்கிறோம். ஆனால் பாருங்கள், இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உகந்த ஒரு நல்ல ஒரு படிப்பினைகளை, வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு நல்ல அறிவுரைகளை சொல்கிறார். முதல் வாசகத்திலும் சரி, இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் பேசுகிறார். மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, தரமான வாழ்க்கை அமைவதற்கு இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் பேசுகிறார். குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே பிரியமானவர்களே, லூக்கா நற்செய்தியின்படி இன்று நாம் இயேசு அந்த சமவெளி பிரசங்கத்தை பார்க்கிறோம். இது வந்து என்ன சொல்கிறதுன்னா, சமவெளி பொழிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி சமவெளி பொழிவு அப்படின்னா, இதே மாதிரி நம்ம மத்தேயு நற்செய்தியில் அந்த 5வது அதிகாரத்தில் நம்ம வச்சுருக்கிறோம். இந்த 1வது வசனத்திலேருந்து 12வது வசனம் வரைக்கும் பார்த்திங்கன்னா, இயேசுவினுடைய மலைப்பொழிவு இருக்கும். இயேசு மலைப்பொழிவு அப்படின்றது என்ன, எப்படி இருக்குன்னா, இயேசு வந்து மலை மீறி ஏறி அமர அவருடைய சீடர்கள் அவரை கூடி வந்தார்கள். அப்பொழுது இயேசு தன் திருவாய் மலர்ந்து, எளிய உள்ளத்தோர் பேறு பெற்றோர்,
ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், நீதியின் பொருட்டு பசிதாகம் உள்ளோர் பேறு பெற்றோர் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு பேறு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேறு பெற்றவர்களை பற்றி மத்தேயு நற்செய்தியில் சொல்வார். அது மலை பிரசங்கம், மலை பொழிவுன்னு சொல்கிறோம். அதை ஏன்னா இயேசு மலை மீறி ஏறி அமர அங்கு சீடர்களுக்கு அந்த மலைப்பொழிவு சொல்கிறார். ஆனால் லூக்கா நற்செய்தியில் வரை இது மலைப்பொழிவு இல்லை, மாறாக மலையிலிருந்து கீழே இறங்கி இயேசு சமவெளிக்கு சமதளத்துக்கு அங்கே பார்த்தா இயேசுவின் சீடர்கள், பெருந்திரளான மக்கள் கூட்டம், அது இல்லாமல் இன்னும் அநேகம் பெரிய மக்கள் கூட்டம் கூடியிருக்கு. இந்த மக்கள் கூட்டம் ஒரு யூதர்கள் மட்டும் கிடையாது. யூதர்கள் இதிலேருந்து வந்திருக்கிறாங்க, சீதோன் நாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. இப்படி பல பகுதிகளிலிருந்து தூரத்திலிருந்து மக்கள் வந்திருக்கிறதுனால இது மிகப்பெரிய மக்கள் கூட்டம். அப்போ இயேசு மலையிலிருந்து இறங்கி சமதளத்தில் வந்த பிறகு அங்கு இந்த பிரசங்கத்தை வைக்கிறார். என்ன சொல்கிறாரு? இங்கேயும் அதே பேறு பெற்றவர்கள், இவங்கெல்லாம் பேறு பெற்றவர்கள், இவங்களாம் பேறு பெற்றவர்கள்னு சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, இப்போ இந்த மத்தேயு நற்செய்தியில் வர பேறு பெற்றவர்கள் அந்த பகுதிக்கும் லூக்கா நற்செய்தியில் வர இந்த பேறு பெற்றவர்கள் என்ற பகுதிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒன்றும் இல்லை, ஒரு மிகப்பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. மத்தேயு நற்செய்தியாளர் இயேசுவை யூத மக்களுக்காக அந்த நற்செய்தியை எழுதினார். யூத மதத்தில் இருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினாங்க இல்லையா, அவங்களுக்காக எழுதப்பட்ட நற்செய்தி தான் இந்த மத்தேயு நற்செய்தி. எனவே இயேசுவை மத்தேயு நற்செய்தியாளர் ஒரு பழைய ஏற்பாட்டில் வர மோசே மாதிரி காட்டணும், மோசேவோட பெரியவர் அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுக்காக மோசேவை மைண்டில் வச்சுக்கிட்டே அவர் எழுதுனதுனால இயேசு மலை மீறி ஏறி அமர்ந்து அங்கே 10 கட்டளைகளை கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி அந்த மலை பிரசங்கத்தை அமைத்திருப்பார். ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் இவர் ஏன் எப்படி எழுதலை அப்படின்னா, லூக்கா நற்செய்தியாளர் யாருக்காக அவருடைய நற்செய்தியை முக்கியமாக எழுதினார்னா ஏழைகளுக்காக எழுதினார். இது லூக்கா நற்செய்தி ஒரு ஏழைகளின் நற்செய்தின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஏழைகள் இந்த நற்செய்தியில் அதிகமாக இயேசு ஏழைகளோட உறவாடுறதும், ஏழைகளை தொடுறதும், அவர்களை குணமாக்குறதும், அவர்களோடு போய் உணவு அருந்துறதும். இயேசுவே பிறந்ததே ஏழை குடும்பம். இந்த இயேசு இப்போ காணிக்கை ஒப்பு கொடுக்கும் போது கூட சூசியும் மரியாவும் 2 மாடப்புறாக்கள், காட்டு புறாக்களை கொண்டு வருவாங்க. ஏன்னா இயேசுவின் குடும்பம் ஏழையாக இருந்தது. இப்படி ஏழையாக பிறந்த கடவுள் ஏழைகளுக்காகத்தான் தன் பணியை செய்தார் அப்படிங்கிறத முன்னிறுத்தி இந்த லூக்கா நற்செய்தியால் அதிகமாக ஏழைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். அதனால தான் பாருங்கள், இந்த இதில் கூட ஏழைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து இந்த நற்செய்தியில் பேசுவார். எனவே பிரியமானவர்களே, இப்போ லூக்கா நற்செய்தியாளரை பொறுத்த வரைக்கும் இயேசு என்பவர் மலை மீது இருந்து இறங்கி, அதாவது தன்னுடைய கடவுள் தன்மையிலிருந்து இறங்கி சமதளத்திற்கு அதாவது நம்மோட மனிதர், கடவுள் நம்மோடு இருக்கிறார்னு சொல்லல, இம்மானுவேல் என்றால் என்ன, கடவுள் நம்மோடு அப்படிங்கிற மாதிரி இயேசு நம்மோடு கூட சமதளத்தில் நாம் வாழ்கின்ற இந்த இடத்துல, நாம் கஷ்டப்படுற இந்த இடத்துல, நாம் உழைக்கின்ற இந்த இடத்துல, நாம் படுத்து உறங்குற இந்த இடத்துல அவர் நம்ம கூட சமமாக இருந்து நமக்கு அந்த அறிவுரைகளை சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் ஒரு வித்தியாசம். இப்போ மத்தேயு நற்செய்தியை சொல்கிறது உண்மையா, லூக்கா நற்செய்தியில் சொன்னது உண்மையா அப்படிங்கிறதுக்கு நமக்கு கணக்கு இல்லை. நமக்கு தேவை என்னன்னா இயேசு என்ன சொல்கிறார், அந்த கருத்து தான் முக்கியம். இப்போ லூக்கா நற்செய்தியில் இயேசு என்ன சொல்கிறாருன்னா 4 செய்திகளை தான் சொல்கிறார். அங்கே மத்தேயு நற்செய்தியில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேறு பெற்றவர்களை சொல்லுவார். ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் வெறும் 4 இது பேறு பெற்றவர்கள் மட்டும்தான் சொல்கிறார். இப்போ இந்த 4 பேறு பெற்றவர்கள் யாருன்னு பார்க்கும் பொழுது முதல்ல ஏழைகளை பேறு பெற்றவர்கள்னு சொல்கிறார். ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள். 2வது பட்டினியாக இருப்பவர்களே நீங்கள் பேறு பெற்றவர்கள். 3வது இப்போது அழுது கொண்டு இருப்பவர்களே நீங்கள் பேறு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. 4வது உங்களை யாராவது மக்கள் வெறுத்து ஒதுக்கும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு 4 பேறு பெற்றவர்கள் மட்டும்தான் சொல்கிறார். ஏழைகள், பட்டினியாக கிடப்பவர்கள், அழுது கொண்டிருப்பவர்கள், மக்களால் வெறுக்கப்படுபவர்கள், இந்த 4 பேரும் பேறு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவார்.
இப்போ இந்த நற்செய்தியினுடைய 2வது பகுதியில் இயேசு ஐயோ உங்களுக்கு கேடுன்னு சொல்லிட்டு சபிக்கிறார். ஒரு கோபமாக ஒரு சில மக்களுக்கு பேசுகிறார். அதே இந்த நான்கு மக்களுக்கு யாருன்னா, இப்போ முதல்ல வந்து ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றவர்கள் சொன்னார் இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அது எதிர்ப்பதமாக பணக்காரர்களே உங்களுக்கு ஐயோ கேடு அப்படிங்கிறார். இப்போ 2வது பசியாக இருப்பவர்களே நீங்கள் பேறு பெற்றவர்கள் சொன்னார் இல்லையா, அப்படியே இங்கே வந்தால் நல்லா உண்டு கொழுத்து இருப்பவர்களே உங்களுக்கு ஐய கேடு அப்படிங்கிறார். இப்போ இங்கே அழுது கொண்டு இருப்பவர்களே நீங்கள் பேறு பெற்றவர்கள் சொன்னார் இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இப்போது சிரித்து கொண்டு இருப்பவர்களே உங்களுக்கு ஐயோ கேடுங்கிறார். இப்போ 4வதாக என்ன சொன்னார், மக்களை உங்கள் புகழ்ந்து பேசும்போதெல்லாம் நீங்கள் பேறு பெற்றவர், மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தும் போதெல்லாம் பேறு பெற்றவர்கள் சொன்னார் இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மக்கள் உங்களை புகழும்போது நீங்கள் ஐயோ கேடு உங்களுக்குன்னு சொல்கிறார். இப்போ பாருங்கள், இந்த 4 பேறு பெற்றவர்கள் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எதிர்ப்பதமாக 4 ஐயோ கேடுன்னு சொல்லியிருக்காரு. பிரியமானவர்களே, ஏன் அப்படின்னா, இப்போ இந்த 4 ஐயோ கேடுகளை பார்க்கும் பொழுது பணக்காரர்களே, சிரித்து கொண்டிருப்பவர்களே, நன்ற பசி நல்லா சாப்பிட்டு கொழுன்னு இருக்கிறவர்களே, இல்லை மக்கள் எல்லாம் உங்களை புகழ்ந்து பாராட்டும் பொழுது, இந்த 4 பேரை ஏன் உங்களுக்கு ஐயோ கேடுன்னு கடவுள் சொல்கிறாரு? இப்போ பணக்காரர்களை கண்டா கடவுளுக்கு பிடிக்கிறது இல்லையா? இல்லை நம்ம சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தால் அவருக்கு பிடிக்காதா? இல்லை நம்ம நல்லா 3 நேரம் நல்லா சாப்பாடு சாப்பிட்டா அவருக்கு பிடிக்காதா? இல்லை நல்ல ஒரு 4 பேர் என்னை நல்லா அந்த மனுஷன் நல்லவன்பா அப்படின்னு என்னை புகழ்ந்து பேசினா இதெல்லாம் பிடிக்காதா அப்படிங்கன்னா நம்ம கேள்வி கேட்கலாம் இல்லையா? ஏசு இதற்கெல்லாம் எதிரானவரா? நம்ம சாப்பிட்டா பிடிக்கிறதில்ல அவருக்கு, நம்ம சிரிச்சா பிடிக்கிறதில்ல, நம்ம சந்தோஷமாக பிடிக்கிறதில்ல, நம்ம வேறு யாராவது நம்மளை புகழ்ந்து பேசினா அவருக்கு பிடிக்கிறதில்ல. என்ன தான் சொல்ல வராரு பிரியமானவர்களே? இயேசு நம்ம பணத்திற்காக அவர் எதிரானவர் அல்ல, நம்ம சந்தோஷமாக இருக்கிறத பற்றி அவர் பொறாமப்பட போகிறவர் அல்ல, மாறாக இது எல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு தான் நினைக்கிறார். நம்ம நல்ல செல்வந்தர்களாக நல்லா வசதியோடு இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நல்லா சாப்பிடணும், மற்றவர்கள் நல்ல புகழ்ச்சியோடு நல்லா போகணுங்கிறது தான் கடவுளுடைய விருப்பமும். ஆனால் இங்கே ஏன் ஐயோ கேடுன்னு இயேசு சொல்கிறான்னா, இந்த 4 இடமும் இந்த 4 இடத்திலும் நமக்கு கிடைக்கும் பொழுது பாருங்கள், அந்த இடத்துல நம்ம கடவுளை மறந்துடுறோம். நல்லா சாப்பிட்ட உடனே என்ன பண்ணிடுறோம்? சாப்பிட்ட உடனே தூங்குறோம், நல்லா தூங்குறோம், இல்லாட்டி தூங்கி எழுந்துச்சி டிவி பார்க்குறோம், அடுத்த நேரம் சாப்பாடு என்னென்னு செய்யணும், சாப்பாடு செய்கிறத பற்றியே யோசிக்கிறோம். நல்லா உண்டு கொழுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கடவுளை மறந்துடுறோம். நிறைய காசு பணம் வரும்பொழுது, செல்வந்தராக இருக்கும்போது கடவுளை மறந்துடுறோம். சந்தோஷமாக சிரித்து திருவிழா கொண்டாட்டம் அதுன்னு படும்போது கடவுளை மறந்துடுறோம். மற்ற நம்மளை புகழ்ந்த பொழுது ஐயோ நமக்கு ஒருத்தன் அப்படியே பக்கத்துலேயே உட்காந்து சாம்பிராணி போட்டுக்கிட்டே இருப்பான் தெரியுங்களா, நீங்கள் பெரிய தலைவர், உங்களை மாதிரி யாரும் இல்லை, ஐயோ நீங்கள் கடவுள் மாதிரி அப்படின்னு 4 பேர் நம்மளை புகழ்ந்தானா நமக்கு அப்படியே 2 கொம்பு முளைச்சி அப்படியே நம்ம உலகத்தை மறந்து கடவுளை மறந்துடுறோம். அதாவது கடவுள் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, இந்த 4 முக்கியமான இடங்களில் நீங்கள் அந்தந்த பொருளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. நீங்கள் உணவு சாப்பிடும்போது அந்த உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. உங்கள் செல்வந்தராக இருக்கும்பொழுது அந்த காசுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. மற்றவங்க உங்களை புகழ்ந்த போது அந்த புகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. இல்லை மற்ற நேரத்தில் நீங்கள் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கும்போது அந்த சந்தோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆனால் இதற்கெல்லாம் காரணமான கடவுளை நீங்கள் நினைக்க மாட்டேங்கிறீங்க. அதே நேரத்தில் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது கடவுளுக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே இந்த நேரத்தில் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன், என் நண்பர்களோடு என் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்தேன், இந்த மகிழ்ச்சிக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு நம்ம நன்றி சொன்னோம்னா கடவுள் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்குவார். இதோ என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது ஆண்டவரே, ஏதோ நான் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த ஒரு 4 காசு சேர்த்து வச்சுருக்கிறேன், இந்த காசுக்காக நன்றி, இந்த காசை நான் நல்லபடியாக பயன்படுத்தி என் குடும்பத்துக்கு என் பிள்ளைகளுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். அது ஒரு நல்ல பழக்கமாக இருக்கும். இல்லை ஒரு நேரம் வயிறார உண்டேன் ஆண்டவரே, இந்த நேரம் எனக்கு நல்ல ஒரு உணவு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. இருந்தாலும் உணவே கிடைக்காத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்பயாவது ஒரு தடவை எனக்கு கிடைக்கிற உணவை நான் பகிர்ந்து கொடுக்கணும், இருந்தாலும் இந்த உணவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு அந்த உணவுக்காக நம்ம நன்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் அதற்குலேருந்து சந்தோஷப்படுறாரு. எனவே பிரியமானவர்களே, ஒரு சில நேரத்தில் மக்கள் நமக்கு புகழ்கிறாங்க இல்லையா, ஏதோ ஒரு காரணத்துக்காக புகழ்வாங்க. அது நம்மளை கவுக்கிறதுக்காகவும் புகழ்வாங்க, இல்லை உண்மையாலும் புகழ்வாங்க. அப்படிப்பட்ட புகழ்ச்சிப்பட்ட நேரத்தில் நம்ம என்ன நினைக்கணும், ஆண்டவரே இந்த புகழ்ச்சியெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை, வெறுமை, நான் ஒன்றுமில்லை, என்னை பற்றி எனக்கு தெரியும். ஏதோ ஒருத்தவங்க என்னை ஒரு புகழ்ந்து சொல்லிட்டாங்கன்னா அது மாதிரி நான் உடனே அந்த தலைகணம் எனக்கு மண்டையில் வந்துடக்கூடாது. இருப்பினும் தாழ்ச்சியோடு இருந்து
அந்த அன்னை மரியாள், அந்த கபிரியல் தூதர் வந்து சொன்னாங்க இல்லையா, நீர் வந்து கடவுளின் தாயாக மாற போகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே மரியாள் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், ஓட்டமாக ஓடி ஊரெல்லாம் கூப்பிட்டு, உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம், வானத்திலேருந்து ஒரு தூதர் வந்து சொன்னாங்க, வந்து நான் வந்து கடவுளுடைய தாயாக மாற போகிறேன் அப்படின்ட்டு ஒரு பிதிற்றின்னு ஒரு பந்தாவா ஊரெல்லாம் சொல்லி பயங்கரமாக பந்தா பண்ணியிருக்கலாம் இல்லையா? இல்லையே, ஏதோ ஆண்டவரோட அடிமைன்னு தானே சொல்லிக்கிட்டாங்க அம்மா, இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம யாராவது புகழ்ந்த பொழுது, நான் ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை, ஓகே நீங்கள் என்னை புகழ்கிறீங்க, அதை ஏற்றுக்கிறேன், பட்டு அது வந்து என்னுடைய மண்டையில் ஏறி அப்படியே அது தலக்கணமாக மாறி அதை மாறக்கூடாது. அப்படி தலக்கணமாக ஏறி மாறும்பொழுது தான் நம்ம வந்து பார்வையற்றவர்களாக மாறிடுறோம். அந்த தலக்கணம் இருக்கு இல்லையா, அந்த புகழ்ச்சி இருக்கு இல்லையா, ஒரு சில நேரத்தில் நம்ம கண்ணை மறைச்சிரும். அதை தான் நம்ம பழைய பாடலில் வந்து பாடுவாங்க இல்லையா, பதவி வரும்பொழுது பட்டம் வரும்பொழுது தான் நீங்கள் கவனமாக இருக்கணும், அந்த தாழ்ச்சியாக இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம அந்த தலைகணத்தில் மாறி வழி மாறி போயிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இந்த லூக்கா நற்செய்தியிலே இந்த சமவெளி பொழிவிலே நமக்கு சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு நம்மை ஆசீர்வதிக்க, நமக்கு எல்லா செல்வங்களையும் கொடுத்து நாம் அனைவரும் சந்தோஷமாக எல்லா வளங்களையும் பெற்று இருக்கணும்னு ஆசைப்படுறார். அதே நேரத்தில் இதற்கெல்லாம் காரணமான, இதற்கெல்லாம் எனக்கு உடலில் சக்தியை கொடுக்கிற ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை எல்லா விதத்திலும் நாம் முன்னிலைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்மை இன்னும் மேலும் மேலும் ஆசீர்வதிக்கிறார். எனவே பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு சொல்வது போல நாம் ஏழைகளாக இருப்போம். நமது இருக்கும் வசதிகளிலே நாம் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுப்போம். இல்லை, இயேசு எனக்கு கொடுத்துருக்கிற உணவு இருந்தாலும் சரி, அந்த புகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இல்லை என்னுடைய வசதிகளாக இருந்தாலும் சரி, இத்தனைக்கும் நான் ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி கூறி ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த அறிவுரைகளை ஏற்று நம் வாழ்வை நடத்துவோம். ஆமேன்.